ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் மோனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாஸ்டல் போகிறோம். கொஞ்சம் சேடான டே தான் இன்றைக்கி. ஸோ வாங்க அதில் நம்ம என்ன பேக் பண்ணுறோன்றதை உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ அந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு. அதாவது ஆக்சசரிஸ் மட்டும் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி ஹாஸ்டல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு திங்ஸ்லாம் என்னென்ன பேக்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்துட்டு ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றத. இந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அதை ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு கஷ்டமாக இருக்கு. எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு என்ன நடக்குது பார்க்கலாம். இது ஃபுல்லாக திங்ஸு எடுத்து வச்சாச்சு. இது ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ் இருக்குது. இது வந்து என்னோடய யூனிஃபார்ம். இதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. இது வந்து ஹாஸ்டல்னால ஏதோ திங்ஸ். அப்புறம் இதெல்லாம் வந்து ஓகே பண்ணில் வீடியோ எடுத்தேன். பட் வந்துட்டு இல்லைன்னா அந்த வீடியோ வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல, காணோம். அதனால் இங்கேருந்து நம்ம கிளம்புறத பார்க்கலாம். ஓகேவா? நம்ம எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத வீடியோ பண்ணி பார்க்கலாம். ஓகே, கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கும் கொஞ்சம் அதிகமாக வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நிறையா பேர் பார்க்குறீங்க, பட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரெஸ் போய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் வந்து அதை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணிட்டு போகிறோம். கொஞ்சம் ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. கொஞ்சம் அதனால் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன படிக்க போகிறோன்றதை யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி அந்த ஹேண்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தோம் இல்லையா, அதே சேம் மெஷர்மெண்ட் எடுத்து இந்த இன்னொரு ஹேண்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஹேண்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணிட்டு போகிறோம். ட்ரெஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போயிட்டு குளிச்சுட்டு இந்த வியர் பண்ணிட்டு வரலாம். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபேஸில் கொஞ்சம் ஹேராக இருந்துச்சா அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு டிஷ்யூ பைப் வச்சு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் க்யூப் வச்சு ஃபேஸை கொஞ்சம் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் சீல் பண்ணி வச்சுக்கலாம். ஹாஸ்டல் போய்ட்டு அப்படின்னா கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் கேர் பண்ண முடியாது இல்லையா, அதனால தான் இப்போ நம்ம ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம நல்லா ஃபேஸை வந்து நல்லா கூல் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ஐஸ் க்யூப்பில் வந்து அந்த மோல்ட்லேருந்து கொஞ்சம் குட்டி ஆயிடுச்சா, ஸோ ஏன் அதை வேஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நல்லா ஐஸ் க்யூப்பை ரோல் பண்ணி நல்லா அப்படி மசாஜ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபேஸ்.
ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபேஸை வந்து நல்லா ஃப்ரெஷ் பண்ணியாச்சு. பிஃபோர் பாத் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போது நம்ம போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம். வந்து உங்ககிட்ட நான் மீட் பண்ணுறேன். இப்போ நல்லாவே ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் சேடாக இருக்க மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் போகிறனால கொஞ்சம் ஃபீலிங். இப்போ யார் வந்திருக்காண்டா நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்டு என்ன சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்கா, காமிக்கிறேன். மேடம் கொஞ்சம் ஷை டைப்பு. வீடியோக்குள்ளே வர்றதுக்கே கொஞ்சம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் கொஞ்சம் வா அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் பார்த்துட்ருந்தோம். இவதான் என்னோடய ஃப்ரெண்டு, காலேஜ் க்ளோஸ் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்னொருத்தவங்களை இன்வைட் பண்ணுறேன். அவள் என்னோடய ஸ்கூல் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 16 to 17 இயர்ஸாக கூட இருக்கா. இவள் தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவ்வளோ என்ன சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்துட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி விட்டு ஒரு இதுக்கு போகிறோன்னா இட்ஸ் ஓகே. நம்ம ஹையர் ஸ்டடிக்கு தானே போகிறோம், அக்செப்ட் பண்ணிக்கலாம், அக்செப்ட் ஃபார் எவ்ரி திங், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டே கொஞ்சம் எமோஷ்னலாக போச்சு. அப்படியே பேக்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்னை கார்லேருந்து என்னை அனுப்பிச்சி விட்ற வரைக்கும் என் ஃப்ரெண்டு நின்று என்னை விட்டுட்டு தான் போனேன். அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்படியே பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபேமிலியை விட்டு ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக போகிறோம். இட்ஸ் ஓகே, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். புதுசாக ஒரு கோத்ரூ பண்ணி எல்லாமே கொண்டு போய் தானே ஆகணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். அப்புறம் அப்படியே ஃபேமிலி எல்லாரோடய உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிவிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு அப்புறம் அப்படியே ஹாஸ்டல் போயிட்டு ரீச் ஆகிட்டேன். ஹாஸ்டல் போயிட்டு அப்புறம் எல்லோரும் என்ன ரூமில் விட்டுட்டு எல்லோரும் அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்போ கொஞ்சம் டே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வீடியோவே எடுக்கலை. போனோடனே அப்படியே கொஞ்சம் எல்லாரோடையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.